வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை மசக்காளிப்பாளையம் 53வது வார்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் லட்சோப லட்ச ரசிகர் பட்டாளமும் கட்டுக்கடங்காத இளம் சிங்க தொண்டர் படையையும் வைத்து நெஞ்சம் நிமிர்த்தி தமிழகத்தின் விடிவெள்ளியாகவும் தமிழக மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்கா இடம் பிடித்து தமிழக அரசியலில் துருப்பிடித்த அரசியல்வாதிகளை இடது கையால் தூக்கி எறிந்துவிட்டு புத்தம்புது அரசியல் நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாள் விழா. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கோவை மசக்காளிப்பாளையம் 53வது வார்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாள் விழா பெரும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்க சிறப்பு விருந்தினராக வந்த கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களுக்கு பட்டாசு வெடித்து ஜமாப் இசையுடன் சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மகிழுந்தில் வந்திறங்கிய கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜை ஜமாப் இசையுடன் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோவிலுக்கு அழைத்து சென்று அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பெயரில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அப்போது கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து கோவை கிழக்கு மாவட்ட தகவல் தொடர்பு அணி சார்பில் விழா மேடைக்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர். சிறப்பு மரியாதை செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜ் விழா மேடையில் 51 பேருக்கு இலவசமாக பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினார். மேலும் விழாவிற்கு ஆர்வமுடனும் ஆசையுடனும் வந்திருந்த மாணவ செல்வங்களுக்கு தளபதி விஜய் படம் பொறிக்கப்பட்ட சுவையான சாக்லேட்டுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை கண்டு ரசித்த ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் 501 பேருக்கு சிக்கன் பிரியாணி விருந்து வயிறார வழங்கினார்கள். தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை மேலும் சிறப்பிக்கும் வகையில் இல்லம் தேடி தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தையும் தூய்மை சிங்கை என்ற ஒரு மாபெரும் சிறப்பு திட்டத்தை கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்தில் உள்ள 20 வார்டுகளிலும் சிறப்பான மக்கள் சேவை செய்யப்படும் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கிரிபிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் பல்வேறு நல திட்டங்களை வழங்கி வரும் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் காடிப் சரவணன், இணை அமைப்பாளர் தரணிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து தளபதி விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாள் விழாவினை சிறப்புடன் செய்து முடித்தனர். மேலும் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜ் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி அளித்தார்.
தொகுதியை சேர்ந்த 59வது வார்டை சேர்ந்த கீர்த்தனா அவர்கள் நமது கழகத்தில் இணைந்துள்ளார். அண்ணன் கையெழுத்து. திலக் அவர்களும் கட்சியில் இணைந்துள்ளார். இப்பொழுது அன்னதானம் நடைபெறும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள், தமிழை நேசிக்கின்ற அனைத்து உள்ளங்களும் எழுச்சியோடு இன்றைய தினம் தளபதி அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் கோவை கிழக்கு மாவட்டம் இணையதள அணியின் சார்பாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக அபிஷேக பூஜை, 51 மரக்கன்றுகள் நடப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் இனிப்பு, இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள். கோவை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் காலையில் இருந்து சிறப்பு பூஜைகள், அன்னதானம், மருத்துவ முகாம், ரத்ததான முகாம், விளையாட்டு போட்டிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியானது நம்ம கேடிப் சரவணன் மற்றும் அவரது நிர்வாகிகள் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது தளபதி வெற்றி கழகத்தினுடைய ஈடு இணையற்ற தமிழகத்தினுடைய விடிவெள்ளியாக, தமிழகத்தின் ஒளிவிளக்காக வந்து கொண்டிருக்கின்ற நமது தளபதி வெற்றி கழகத்தின் தளபதி தலைவர் திரு விஜய் அவர்களுடைய 51வது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் எங்கும் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை முன்னிட்டு கோவை கிழக்கு சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்து இதுவரை இனிமேலும் இன்று ஒரு நாள் முழுவதும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள், விநாயகர் பூஜைகள், பல்வேறு நலத்திட்டங்கள், அதி உணவுகள், கேக்கு வெட்டி கொண்டாடுதல், மருத்துவ அணி சார்பாக பல்வேறு நலத்திட்ட முகாம்கள் என்று தளபதியின் விழாவை, பிறந்த நாள் விழாவை இன்று ஒரு வெற்றி விழாவாக தமிழகத்தினுடைய எழுச்சி விழாவாக நாளை ஆளப்போகின்ற நமது முதல்வரின் சார்பாக இன்று நாம் எல்லோரும் இங்கிருந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி தளபதி விஜய், வெற்றி தளபதி விஜய், வெற்றி தளபதி விஜய். தலைவர் தளபதியின் ஆணைக்கிணங்க ஆனந்தண்ணா அவர்களின் நல்லாசியுடன் எனது அரசியல் ஆசான் அண்ணன் யுவராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி
கோவை கிழக்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக இன்று 53வது வார்டு வசகாலிபாளையத்தில் 501 பேருக்கு சிறப்பு அன்னதானமும் மற்றும் விலையில்லா விருந்தகத்தின் கீழ் அது படிப்படியாக நாங்கள் வாரத்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இல்லம் தேடி தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு சிறப்பு திட்டத்தை கையில் எடுத்து இந்த முறை தளபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். தூய்மை சிங்கை என்ற திட்டம் 21 வார்டுகளில் நடக்கப்படும் அடிப்படை பிரச்சனைகளை கலந்து ஆராய்ந்தெடுத்து எங்களது வார்டு செயலாளர்களின் பார்வையில் 24 மணி நேரத்தில் முடித்தர நாங்கள் முயற்சி எடுத்து இது ஒரு புது முயற்சியாக நாங்கள் எடுத்துள்ளோம். அதனால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விழாவிற்கு வருகை தந்த எனது அண்ணன் யுவராஜ் அவர்களுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.